ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது பேட்டர்ன் ஸ்டிச் டைப் 1. ஸோ இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டைப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு திலகம் ஷேப் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேப்பில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டினேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த ஷேப்பாக இருந்தாலும் அதுக்கு அவுட்லைன் கொடுத்துக்கிறோம். ஸோ செயின் ஸ்டிச் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நார்மலாக நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை நம்ம போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஷேப் இருந்தால் அதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம டிவைட் பண்ணிவிட்டு அந்த லைனில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சையே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இதை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கேன், தெரியுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு லைனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை எடுத்துட்டு நார்மலாக நம்ம எப்பயும் போடுற பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதை தான் போட போகிறோம். ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச்சை இந்த ஷேப்பில் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நார்மலாக ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் கொண்டு போயிட்டு மறுபடியும் ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு சைடில் போயிட்டு மறுபடியும் மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே வரோம். ஸோ உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆல்ரெடி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா புரிஞ்சிருந்தால் தான் இந்த ஸ்டிச் போட முடியும். ஸோ நீங்கள் பட்டன் ஹோலை நல்லா கிளியராக கற்றுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைன் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு நாட் போட்டு இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து செகண்ட் லைன் போகணும். ஸோ இந்த ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனையும் நம்ம தனித்தனியாக நாட் போட்டு முடிக்கணும். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் விட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட அந்த செயினுக்கு மேலே குத்திட்டு கீழே கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், மேலே போய் நடுவுலலாம் குத்தலை, அந்த செயினுக்கு கொஞ்சம் மேலே குத்திருக்கேன். அங்கேருந்து எடுத்துகிட்டு கீழே லாக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ சைடில் போகிறோம். நெக்ஸ்ட்டு மேலே போட்டிருக்கிற செயினுக்கு கொஞ்சம் மேலே போட்டு எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம போட்டுகிட்டே வருவோம். ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் உள்ளே குத்தில் அந்த செயினுக்கு கொஞ்சம் மேலே தள்ளி குத்திருக்கேன், ஓகேங்களா? அதை மட்டும் நோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்டிச் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் என் நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சேம் இதே தான் அடுத்து ரிப்பீட் ஆக போகுது. நீங்கள் கவனமாக பாருங்கள், உங்களுக்கு இது புரியும். இந்த ஷேப்பை எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சைடில் ஒரு செயின் போட்டுட்டு மேலே கொண்டு போகிறோம். ஸோ சைடில் போகிறது ஃபஸ்ட்டு, மேலே போகிறது செகண்ட் ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே வரோம், இது தேர்ட் ஸ்டெப்பு. இங்கே ஒரு லாக் பண்ணுறோம், மறுபடியும் சைடில் போகிறோம், மேலே போயிட்டு கீழே கொண்டு லாக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம், சைடில் போட்டு எண்ணாட் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சைடில் போட்டுட்டு மேலே போகிறோம், ஆனால் ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு ஒரு ஸ்டெப் மேலே தள்ளி போடுறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ட்ரா பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டவுட்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து எந்த ஷேப்பில் ட்ரா பண்ணணும் அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த ஷேப் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டு அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 or 4 அந்த மாதிரி டிவைட் பண்ணிவிட்டு அதில் வந்து போட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஃபஸ்ட் லைனை போட்டுட்டு அதுக்கு கீழே நெக்ஸ்ட் லைன் எல்லாமே இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சுற்றியும் நமக்கு வந்து செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு டிசைன் என்னென்னா, ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் போட்டுட்டு அதை சுற்றியும் கர்வ் வர மாதிரி போடுங்க. இந்த ஷேப்பில் வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் 3 or 4 டிவைட் பண்ணிவிட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.